அதாவது இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு அடுத்தபடியாக ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன் வன்னியரசு. வன்னியரசு வந்து ஒரு அவரோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுல வந்து அதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அது வெளிப்படையாக பேசுகிறது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படையாக பேசணுமா அப்படின்னா வந்து அது கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா வராதுன்றது திருமாவளவன் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம். கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியோட இந்த கட்சியோட திருமாவளவன் பேசி முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அவங்க கட்சிக்குள்ளே வந்து நம்ம திமுக 25 இடங்கள் கேட்கணும் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான விஷயம். வெளியில் வந்து நாங்கள் 25 இடங்கள் கேட்போம் அப்படின்னு வன்னியரசு சொல்கிறது, அவருக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா, அது வந்து திருமாவளவன் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்றத அது திருமாவளவனை பொறுத்த விஷயம். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, திமுக தான் அதை டிசைட் பண்ணணும். அவங்க 25 கேட்குறாங்களோ இல்லை 2 பார்லிமெண்ட்டுக்கு 6, 12 கொடுக்குறாங்களோ திமுக, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலுமே கேட்குறது இவங்க உரிமை. ஆனால் அதை வெளியில் சொல்லலாமா அப்படின்றது ஏற்கனவே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பக்கம் வேல்முருகன், இல்லை ஒரு பக்கம் கொங்கு நாடு ஈஸ்வரன், ஒரு பக்கம் ஏதோ ஒரு அதிருப்தியான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வன்னியரசும் இந்த மாதிரி சொன்னார் வச்சுக்கோங்க, விடுதலை சிறுத்தைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு. ஏற்கனவே அப்புறம்